ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். நான் யூடியூப்ல வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆச்சு. நிறைய பேர் நிறைய கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க. ஏன் வீடியோ போடுறதில்ல, வீடியோ மறுபடியும் கன்சிஸ்டண்ட்டாக போடுங்க, அடுத்த எக்ஸாம்ஸ் எல்லாம் நடக்க போகுது, நீங்கள் ஏன் கைட் பண்ணுறது நிறுத்திட்டீங்கன்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஐ எம் வெரி வெரி சாரி ஃபார் தட். இனிமேல் அட்லீஸ்ட் நான் வாரத்துக்கு ஒரு தடவையாவது வீடியோ போட்டுடுறேன் கண்டிப்பாக. நான் ஏற்கனவே இந்த மாதிரி சொல்லியிருக்கேன். அதை நான் ஃபாலோ பண்ணல, எனக்கு ஞாபகம் இருக்குது. இந்த தடவை நான் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிடுறேன். இன்றைக்கி டாபிக் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோன்னா, இப்போ நம்ம ஆல்ரெடி நிறையா பேர் ப்ரிப்பரேஷனில் இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டெக்னிக்கல் எக்ஸாமோட நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளான் போன வருஷம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இந்த வருஷம் டிஎன்பிஎஸ்சி கரெக்டாக தான் ரன் ஆகுது அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக டெக்னிக்கல் எக்ஸாமோட நோட்டிஃபிகேஷன் அவங்க அந்த ஆனுவல் பிளானில் கொடுத்த டேட்டில் வந்துருச்சு. அப்ளிகேஷன் 27 ஓப்பன் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி 27 ஓப்பன் ஆயிடுச்சு. அவங்க சொன்ன தேதியில் சொன்னதை கரெக்டாக பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இது நம்ம ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நினச்சிக்கணும். நல்ல ஒரு வாய்ப்பு இது நமக்கு. கவர்மெண்ட் மாறலனாலும் டிஎன்பிஎஸ்சி அதோட வேலையில கரெக்டாக இருக்கு அப்படிங்கிறதுக்கு இது நம்ம ஒரு ப்ரூஃபாகவே சொல்லலாம். ஸோ உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள்லாம் டெக்னிக்கல் எக்ஸாம் அப்ளை பண்ணுங்க. அது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான். நம்ம 2A விடவே டெக்னிக்கல் எக்ஸாமில் நிறையா நல்ல லெவல் பே ஸ்கேலோட நிறையா வேலையெல்லாம் இருக்குது. அதில் காம்படிஷனும் கம்பேர்ட் டு ஜென்ரல் டிகிரி அதில் காம்படிஷன் கம்மி. ஏன்னா பர்டிகுலராக அது படிச்சிருக்கு. இன்ஜினியரிங் படிச்சிருக்கவங்க தான் அந்த எக்ஸாம் எழுத முடியும். நம்ம இப்போ இது எனி டிகிரிங்கும் போது யார் வேணாலும் எழுதலாம். அதில் பர்டிகுலராக அந்த சப்ஜெக்ட் தெரிஞ்சவங்க மட்டும்தான் எழுத முடியுங்கிறதுனால இதை விடவே அது காம்படிஷன் ரொம்ப கம்மி. ஸோ நீங்கள் கண்டிப்பாக அந்த எக்ஸாம் நீங்கள் எலிஜிபிளாக ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள். நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். இந்த விஷயம் அடுத்து நிறைய பேர் நீங்கள் நிறைய விஷயங்கள் கேட்டிருந்தீங்க. நான் சிலதெல்லாம் நோட் பண்ணி வச்சேன், சிலதெல்லாம் மிஸ் பண்ணிட்டேன். நீங்கள் உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் எல்லாம் இருக்கோ அதை அந்த வீடியோ கீழே ஒரு கமெண்ட்டாக நீங்கள் போஸ்ட் பண்ணிங்கன்னா நான் அடுத்த வாரத்துக்கு ஒரு வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன்ல, அந்த மாதிரி எல்லாரோட டவுட்ஸையும் நான் கம்பைன் பண்ணி அதுக்கு ஒரு வீடியோவாக நான் போடுறேன். கண்டிப்பாக நீங்கள் மேக்ஸுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அந்த வீடியோ நான் போடுறேன். என்னை விடவே மேக்ஸ் நல்லா தெரிஞ்ச சில பேரெல்லாம் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். அவங்ககிட்டலாம் கேட்டு அவங்களையும் நம்ம ஒரு செஷன் அரேஞ்ச் பண்ணி நம்ம அவங்களோட ஒரு இன்டர்வியூ மாதிரி கண்டக்ட் பண்ணி நம்ம அந்த வீடியோ போடலாம். இப்போ நம்மளோட டெலிகிராம் குரூப்ல ஃபாலோவராக இருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்னோட ஃப்ரெண்ட்ஸே டெக்னிக்கல் எக்ஸாம் கிளியர் பண்ணியிருந்தாங்க. அது நமக்கு இப்போ கரெக்டாக நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. நமக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க கிளியர் பண்ணியிருக்காங்க. அதனால அவங்க கிட்ட என்னென்ன இன்சைட்ஸ்ன்னு கேட்டுட்டு அதை நம்ம ப்ரிப்பரேஷனில் எடுத்துக்கிட்டு நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா அதை வச்சு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். அப்புறம் காமனாக நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, கவர்மெண்ட் மாறினதுனால மறுபடியும் அமௌண்ட் கொடுக்கணுமா, அந்த காசு வாங்குவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி எல்லாம் எதுவும் நடக்கலைங்கிறதுக்கு என்னோட ஃப்ரெண்டு ஒரு எக்ஸாம்பிள். இப்போ நான் டெலிகிராம்லேயே நான் அவங்களோட ஃபோட்டோ கூட போஸ்ட் பண்ணியிருந்தேன். 2 பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க. அவங்க 2 பேருமே காசெல்லாம் எதுவுமே கொடுக்கல. ஸோ டிஎன்பிஎஸ்சி ஆஸ் யூஷுவல் நான் வேலைக்கு போகும்போது எப்படி நடந்துச்சோ அதே மாதிரி தான் இப்பயும் நடந்துட்டு இருக்கு. யாருக்கிட்டையும் எதுவும் காசெல்லாம் வாங்குறது இல்லை. அதனால நம்ம நம்பி இந்த தடவை படிக்கலாம். ஆனுவல் பிளான்ல அடுத்தடுத்த டேட்ஸ் எல்லாம் இருக்கு. அடுத்து நமக்கு குரூப் 1 நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. குரூப் 1 ஜூன்லேயே வரப்போகுது. இன்னைக்கு மே லாஸ்ட். ஸோ ஜூன்ல நோட்டிஃபிகேஷன் வரப்போகுதுங்கும் போது கரெக்டாக 3 months தான் இருக்கும். நீங்க உங்களோட டவுட்ஸ் எல்லாம் என்னென்னு சொன்னீங்கன்னா நம்ம குரூப் 1 ப்ரிப்பரேஷனும் அதோட கொண்டு போகலாம். குரூப் 1 நம்ம எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ உங்களோட டவுட்ஸ் எல்லாம் நான் நோட் பண்ணி வைக்காத சில டவுட்ஸும் இருக்கும் கண்டிப்பா. அதனால நீங்க கொஞ்சம் கோச்சிக்காம கமெண்ட்ல நீங்க மறுபடியும் போஸ்ட் பண்ணுங்க. அதெல்லாம் கம்பைன் பண்ணி நம்ம மேக்ஸுக்கு அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் ரிலேட்டடா வீடியோஸ் ஏதாச்சும் வேணும்னா நீங்க அதுவும் போஸ்ட் பண்ணுங்க. நம்ம கண்டிப்பா அதுக்கு ஒரு ஸ்டெப் எடுக்கலாம். தேங்க்யூ.